ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி பூண்டு குழம்பு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: சின்ன வெங்காயம், தேங்காய், புளி, தக்காளி, மிளகாத்தூள், மல்லித்தூள். தாளிக்கிறதுக்காக சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூடு தனியாக முழுசாக எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கடாயில் வெங்காயம் சேர்த்து எண்ணெய் விட்டு நல்லா வதக்கிக்கிறலாம். இந்த அளவுக்கு வதங்கட்டும். வதங்கினோன்னே 2 தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். வதங்கினோன்னே தேங்காயும் புளி நல்லா ஓடெல்லாம் இல்லாமல் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் 2 சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் வதக்கிக்கிறலாம். நல்லா இந்த அளவுக்கு வதங்கட்டும். வதங்கிருச்சு, எடுத்து ஆற வச்சுக்கலாம். அதே கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு சேர்த்துக்கலாம். வெந்தயம் சேர்த்து தாளிக்கணும். நான் வெந்தய பொடி போட போகிறேன், அதனால் கடுகு சேர்த்து புளிச்சு வச்சுருக்கிற வெள்ளைப்பூடு, வெங்காயம் சேர்த்து நல்லா வதங்கிக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கட்டும். மிளகாத்தூள், மல்லித்தூள், குழம்புக்கு தேவையான மஞ்சத்தூள், உப்பு எல்லாம் சேர்த்து லைட்டாக வதக்கிக்கலாம். அந்த எண்ணெயிலேயே வதங்கட்டும். தண்ணி சேர்த்து நல்லா கொதி வரட்டும். அந்த தண்ணியில் நல்லா வெந்துடட்டும். ஆறுனதை பேஸ்ட்டாக அடித்து குழம்பு கூட சேர்த்துக்கலாம். நல்லா குழம்பு கொதித்து வற்றி வந்துருச்சு. இந்த நேரத்தில் புளி சாதத்துக்கு அரைச்ச வெந்தய பவுடர் வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான வெள்ளைப்பூண்டு குழம்பு ரெடி. தேவைப்பட்டால் இதில் வெல்லம் சேர்த்துக்கலாம். நான் எதுவும் சேர்க்கலை. அவ்வளோதான், சூப்பரான குழம்பு ரெடி. சூப்பர். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.